ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கிற செகண்ட் மெயினோட செகண்ட் கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்றதை பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். இதில் கொஷின் என்னென்னா 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1. ஓகே, இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் சால்விங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே நம்ம செய்ய வேண்டிய மெயின் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரையாங்கிளை ஜீரோன்னு சொல்லி ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லோவர் ட்ரையாங்கிள்ன்றது என்னன்றது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு டயக்னலாக எடுத்துகிட்டு போனால் 3 வர தான் இந்த டயக்னல் வருது. அதாவது 1 -1 3. அப்போது இதுக்கு கீழே இருக்கிற இந்த 6 எலிமெண்ட்டுமே எனக்கு 0 ஆகணும். அதை தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் அண்ட் காலம் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். எப்பவும் போல் கொடுத்துருக்குற அந்த மேட்ரிக்ஸை லெட் ஏன்னு போட்டு எழுதிக்கலாம். நம்ம இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த ஹெட்டிங் செய்யும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரொசீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒய் பிகாஸ் இப்போ எனக்கு இந்த 3 0 ஆக்கணும் அப்படின்னா இந்த 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் இது 0 ஆகிடும். ஸோ 1ன்னு இருக்கும்போது நம்மளால் அதை எந்த நம்பரோட வேணாலும் மல்டிப்ளை பண்ணி அதோட சப்ராக்டோ ஆடோ பண்ணிட முடியும். ஸோ நம்ம மெயினாக இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருந்தால் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகிடும்ன்றது தான். இப்போ நம்ம இந்த 1 தவிர மற்ற இந்த 3 எலிமெண்ட்டையும் 0 ஆக்கிறதுக்கு என்ன வழின்றதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இங்கே ஈக்குவல் டு யூஸ் பண்ணக்கூடாது, டில்டு சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். வை பிகாஸ் நம்ம இதில் நிறையா ரோ ஆப்ரேஷன்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, பட் ஈக்குவலண்ட். ஈக்குவலண்ட்ன்றதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. எனக்கு இந்த 3யை 0 ஆக்கணும். அதாவது 3யை 0 ஆக்கணும். எதை யூஸ் பண்ணினா இந்த ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம செஞ்சாகணும். ஸோ இப்போ இந்த 1 கூட 3யை மல்டிப்ளை பண்ணிட்டா இது 3ன்னு ஆகிடும். தென் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 0ன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் நான் செகண்ட் ரோவில் பண்ண போகிற ஆப்ரேஷன், விச் இஸ் R2 gives R2ஓட எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். தென் மைனஸ் என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 இன்ட்டு எந்த ரோவோட எலிமெண்ட் அது R1, ரோ 1ஓட எலிமெண்ட் இது. அப்போனா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே எனக்கு 0ன்னு ஆகிடும். ஸோ 3 - 3 is 0. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூ 0ன்றது தெரிஞ்சிருச்சு. செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. தென் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. 2 × 3 will be 6. இடையில பண்ண வேண்டியது சப்ராக்ஷன்றதுனால -6, which will be equal to -7. ஓகே, தென் தேர்ட் எலிமெண்ட் இந்த செகண்ட் ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. தென் தேர்ட் எலிமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ -1 × 3 will be -3. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +3ன்னு ஆகிடும், which will be equal to 5. ஓகே, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம், which is 0 -7 and 5. தென் இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பில் ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னா இந்த 3, அதாவது இந்த 3 எலிமெண்ட்டையுமே 0 ஆக்குறதுக்கு ஒரே ஸ்டெப்லேயே பண்ணிடுறேன். இப்போ R3ல நான் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 - 1 will be 0. ஜஸ்ட்டு நான் அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டா போதும். அதுதான் இங்கே பண்ண போகிறேன். 1 - 1 will be 0. இங்கே தேர்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -2. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தா 2. இதில் இருக்க ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தா சப்ராக்ஷன். ஸோ -2 - 2 will be -4. Then third element in the third row is 3 and third element in the first row is -1. Already இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ +1ன்னு ஆகிடும், which will be equal to 3 + 1 is 4. இப்போ இதுக்கான எலிமெண்ட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. இதையும் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக R4ல்
அதாவது ரோ 4ல் நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷனும் சேம் தான் கிட்டத்தட்ட. ஒய் பிகாஸ் இங்கேயுமே எனக்கு இருக்கிற நம்பர் 1 தான். ஸோ 1 மைனஸ் 1 0ன்னு சொல்ல என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ R4 மைனஸ் R1ன்னு நான் எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் 1 0ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 0 போட்டுக்கலாம். தென் ஃபோர்த் ரோவில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இது ரெண்டுக்கு இடையில பண்ணுற ஆப்ரேஷன் என்னன்னா மைனஸ். ஸோ -1 -2 will be -3. தென் ஃபோர்த் ரோவோட லாஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. ஆல்ரெடி நம்ம இடையில சப்ராக்ஷன் தான் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ 1 + 1 is 2. இந்த எலிமெண்ட்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். விச் வில் பி 0 -3 and 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல 1 தவிர எல்லா எலிமெண்ட்டுமே 0ன்னு ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது இந்த டயக்னலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு 0 ஆகணும். ஸோ இந்த செகண்ட் காலம்ல நான் 0 ஆக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா -4 and -3. இது ரெண்டையும் தான் 0 ஆக்கணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ண போறோம். இங்கே ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண போறதில்ல. ஸோ அது ரெண்டையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். தேர்ட் ரோல இருந்து தான் நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நமக்கு எது 0 ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த -4ம் -3யும் தான் 0 ஆகணும். அது எப்படி 0 ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ண முடியாது. வை பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் இங்கே 1ன்னு இருக்கு. நான் ஏதாவது ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு இந்த டேர்மும் நம்பராக மாறுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0வாக இருக்க இந்த ரோவை வச்சு நான் ஆப்ரேட் பண்ணும்போது இது எப்பயுமே லாஸ்ட் வரைக்கும் 0வாக தான் இருக்கும். ஸோ நான் செகண்ட் ரோவை வச்சு தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே எப்படி இந்த ஸ்டெப்பில் எப்படி ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு ஆப்ரேட் பண்ணி இந்த எல்லாத்தையும் 0 ஆக்கணுமோ அதே மாதிரி இங்கே செகண்ட் ரோவை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பிளேஸையும் 0 ஆக்க போகிறேன். ஓகே, எனக்கு -4 வந்து 0 ஆகணும். எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி ஆப் வச்சுக்கோங்க. இந்த 7ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த 4ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது 7ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், தென் 4 × -7ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 × -4 is -28. அதே மாதிரி தான் இங்கேயும் -28. எப்போ இதோட வேல்யூ 0 ஆகும்னா, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 0ன்னு மாறிடும். ஓகே, இதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேர்ட் ரோவில் இருக்கிற நம்பரை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 7R3. ஓகே, தென் இடையில என்ன சைன் இருக்கு, சப்ராக்ஷன். தென் என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 4ஐ மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போனா 4 × R2. ஓகே, இதுதான் நான் R3ல பண்ணியிருக்கிற ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே ஆல்ரெடி 0 தான். ஸோ 0 தான் இருக்கும். செகண்ட் எலிமெண்ட்டுக்கு தான் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் 0 ஆகிடும். அண்ட் தேர்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஆப்ரேஷன் செஞ்சாகணும். 7 × R3ல இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தா 4. அப்போனா 7 × 4 will be 28 minus 4 × R2ஓட லாஸ்ட் எலிமெண்ட். R2ஓட லாஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தா 5. So 5 × 4 is 20, which will be equal to 28 - 20 is 8. Yeah, அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். தென் இங்கே இருக்கிற எலிமெண்ட்டை 0ன்னு மாற்றியாச்சு. தென் லாஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த -3ஐ தான் நம்ம 0ன்னு ஆக்கணும். இதுக்குமே இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஈஸியராக இந்த ப்ராப்ளமாக புரிய வைக்கும். ஓகே, அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ரெண்டுமே மல்டிபிள்ஸாக இருந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக இன்னொரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிட முடியும். பட் இது ரெண்டுமே வெவ்வேறு நம்பர்ஸ். ஸோ அதை திங்க் பண்ணி பார்க்கும்போது என்னால் வேற எந்த ஃபேக்டர்ஸாலையும் மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ எனக்கு இந்த 7ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணி இந்த பிளேஸ் 0ன்னு ஆகணும். அப்போனா -3 எனக்கு 0ன்னு ஆகணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இங்கே 7 இருக்கிறனால நான் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி 3ஆல் -7ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -21. அதே மாதிரி இங்கேயும் -21. இப்போ எனக்கு 0 எப்போ கிடைக்கும்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது தான் 0ன்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஓகே, R4
gives 7 ஆல 4th row மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 7R4 minus 3 ஆல செகண்ட் row மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், which is 3R2. இதுதான் நம்ம இங்கே செய்ய போகிற ஆப்ரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆல்ரெடி 0 தான். நீங்கள் இதில் ஆப்ரேட் பண்ணி பார்த்தாலுமே நமக்கு சேம் 0 தான் கிடைக்க போகிறது. 7 into 0 is 0 minus 3 into 0 is also 0. So 0 minus 0 is 0 again. ஸோ இதை செய்யாமல் இருக்கிறதும் ஒன்று தான். செகண்ட் எலிமெண்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், which is 0 here. தேர்ட் எலிமெண்ட் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இங்கே ஃபோர்த் ரோவில் இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. 2 into 7 is 14. இடையில மைனஸ் இருக்கு. 3 into R2ல இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. 5 into 3 is 15, which will be equal to 14 minus 15 is minus 1. இப்போ இந்த எலிமெண்ட்டையும் அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் லோயர் ட்ரையாங்கிளை ரீச் பண்ணிட்டோம். ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் 0 ஆனால் போதும், விச் இஸ் திஸ் எலிமெண்ட். ரைட்டா, எனக்கு இந்த எலிமெண்ட் மட்டும் 0 ஆக்கிட்ட வேலை முடிஞ்சுது. அதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி சைடில் நம்பர்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் செஞ்சு பழகுவாங்க. ஒய்? பிகாஸ் நீங்கள் இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். மைனஸ் இருக்கிற பிளேஸில் ப்ளஸ் போட்டாலும் தப்பு தான், தென் மல்டிப்ளை பண்ணுற நேரத்தில் தப்பு வரலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற சமயம் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாம் டைமில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்து இது இல்லாமல் நார்மலாக செஞ்சு ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நீங்கள் நார்மலாக செஞ்சு பழகிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். இப்போ எனக்கு இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் 0 ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ரோவில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் அதை காப்பி பண்ணிடுறேன். இப்போ நான் R4ல் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ரைட்டா, எனக்கு இந்த பிளேஸ் 0 ஆகணும். ஸோ இந்த நம்பரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே எனக்கு வேலை முடிஞ்சிடும். அதாவது -1 தான் R4ல் இருக்கிற எலிமெண்ட். இதை எப்படி 0 ஆக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் இது கூட இந்த R3 எலிமெண்ட், அதாவது 8ஐ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே எப்படி, அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பில் செகண்ட் ரோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ண மாதிரி தேர்ட் ஸ்டெப்பில் தேர்ட் ரோ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். வை? பிகாஸ் இங்கே 2 பிளேஸுமே 0னா இருக்குது, அதே மாதிரி இங்கேயுமே 2 பிளேஸும் 0ன்னு இருக்குது. இப்போ நான் இந்த செகண்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ணேன்னா இந்த 7ஆல் எனக்கு இங்கே நம்பர் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நான் தேர்ட் ஸ்டெப்பில் இந்த தேர்ட் ரோ வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அதனால தான் இங்கே 8 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். 8 அப்படி தான் இருக்கும். -1ன்ற எலிமெண்ட் என்னென்னா R4ஓட எலிமெண்ட், ப்ளஸ் 8ன்றது R3யோட எலிமெண்ட். இதுதான் நம்ம இங்கே செய்ய போகிற ஆப்ரேஷன். ஸோ இந்த 2 எலிமெண்ட்லேயும் எந்த சேஞ்சஸுமே வராது. ஒய்? பிகாஸ் அங்கே ஆல்ரெடி இருக்கிறதே 0s தான், மேலேயும் சரி கீழேயும் சரி. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, த ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் is in row echelon form. Lower triangle form ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? row echelon formனு சொல்லுவோம். ரைட்டா, and the number of non-zero rows is, எத்தனை non-zero rows இருக்கு? இதில் ஜீரோஸ் இல்லை, ஸோ இது ஒரு நான்-ஜீரோ ரோ. இங்கே ஒரு எலிமெண்ட் தான் 0 இருக்குது, 2 நான்-ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. ஸோ இது இன்னொரு நான்-ஜீரோ ரோ. தேர்ட் ரோவில் இங்கே ஒரு நான்-ஜீரோ எலிமெண்ட் இருக்குது, ஸோ இதுவும் ஒரு நான்-ஜீரோ ரோ. பட் லாஸ்ட் ரோவில் எல்லாமே 0 தான். ஸோ இது நான்-ஜீரோ ரோ கிடையாது. அப்போ எத்தனை நான்-ஜீரோ ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 ரோஸ் இருக்குது. ஸோ the number of non-zero rows is 3. Then row of A, that is rank of A is equal to 3 for this matrix. இந்த ப்ராப்ளமில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.